வணக்கம் மக்களே. பிக் பாஸ் மலையாளத்தோட அடுத்த ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஒரு ப்ரோமோவாக தான் இருக்காரு. மோகன்லால் செம கோவத்தில் தான் அது உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவமாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை என்னன்னா, ஜாஸ்மினை அடித்த ரேஷ்மின் அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு. பட் அந்த இன்சிடெண்ட்டை நம்ம காட்டல. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. பட் சில பேர் வந்து அடித்தாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம விஷுவல்ஸ்லாம் பார்க்கல, ஓகேவா? விஷுவல்ஸ் நமக்கு லைவ்லையும் காட்டல, எபிசோட்லையும் காட்டல. பட் ஜாஸ்மின் வந்து லைவ்ல சொன்ன இடம், ரேஷ்மின் சொன்ன இடம் அடிச்சுட்டாங்க அப்படின்றது தான் ஜாஸ்மின்னு சொல்லியிருக்காங்க. பல பேரும் அடித்ததாக தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடித்தது ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் அப்படின்றது. ஆல்ரெடி ஏற்கனவே பிக் பாஸ் மலையாளத்தில் ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் நடந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே ஏற்றிருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போதே மோகன்லால் சார் வந்து செம்ம கடுப்பாக தான் உள்ளே வர்றார். உள்ளே வந்தோடனே என்ன ரேஷ்மின் என்ன ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரெண்டு பேரும் எழுந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே மோகன்லால் சார் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி, ரெண்டு பேருமே பேச தேவையில்ல, ரெண்டு பேருமே உட்காருங்க, இன்னொரு பக்கம் சிஜோ பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசவே விடலை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேச விடலைன்னா மேபி இந்த ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றது வீட்டாரோட விஷயத்தை மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறார் போல். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமாக இருக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு சிஜோ சொல்லுங்கள் சிஜோ அப்படின்னும் போது, சார் நான் இது ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு இதில் வந்து ரேஷ்மின் பக்கம் தான் ரொம்ப தப்பு, அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப மோசமான செயல், அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரேஷ்மினை சொல்கிறாரு. ரேஷ்மினை சொன்ன உடனே ஒரு பக்கம் மூஞ்சிலாம் ஒரு பக்கம் ரேஷ்மினுக்கு மாறுது. என்னதான் அவங்க பண்ணது தப்பு, ஓகேவா? அது ஜாஸ்மின் ஒரு இதில் வந்து வேணாம் பிக் பாஸ் இதெல்லாம் பண்ணாதீங்கன்றது பிக் பாஸ் கிட்ட ஜாஸ்மின் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து ரேஷ்மின் எனக்கு தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ரேஷ்மின் கேட்டிருந்தாலுமே ஜாஸ்மின் அந்த இடத்துல மன்னிச்சு விட்டது தான் இப்போ ரேஷ்மினுக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சுது, ஓகேவா? ரேஷ்மினுக்கு பாசிட்டிவானா இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் பிக் பாஸ் எடுக்காமல் விட்டது. ஆனால் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் மோகன்லால் சார் அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமையில் மோகன்லால் சார் இருக்கார். ஒரு வேளை இதை பேசலைன்னா அது பெரிய பிரச்சனையாக அதுக்கப்புறம் வரும்ன்றது கிளியர் கட்டாகவே தெரியும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறாரு. அடுத்து அர்ஜுன் எழுந்துக்கிறார். அர்ஜுன் பேசும்போது கூட, சார் எனக்கு இந்த இடத்துல வந்து ஜாஸ்மின் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில சார், தப்பு முழுக்க ரேஷ்மின் பக்கம் தான் இருக்குது, ரேஷ்மின் மேலே தான் என்னை பொறுத்தவரையும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அர்ஜுனும் சொல்லிடுறார். ஸோ நியாயம் அதுதானே. ஏன்னா ஜாஸ்மினுக்கு கொடுக்கப்பட்டது டாஸ்க்கு. என்ன சொல்லி அமிச்சாங்க கெஸ்ட்டு, போய் எப்படியா இருந்தாலும் நீ ரோபோ தானே, அவங்களுக்கு கூப்பிட்டு வர முடியும் தானே, போய் கூப்பிட்டு வா, தூக்கிட்டு வர முடியும் தானே, தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் செஞ்சாங்க. அப்போ தான் கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து காயின் கிடைக்கும், அதை தான் செஞ்சாங்களே தவிர வேற எதுவுமே சரியில்லை. அதில் அடி வாங்கியும் கூட எல்லாரும் அங்கே வந்து நில்லுங்க, எல்லாரும் அங்கே வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ரோபோவை தான் செயல்பட்டாங்க. இப்படி அடி வாங்கி, தப்பே பண்ணாமல் அடி வாங்கி ரோபோவாக தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பொழுதும் அந்த டாஸ்கில் விட்டு விலகாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஜாஸ்மின். ஜாஸ்மின் மேலே தப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் மோகன்லால் சார் வந்து கேட்குறார், ரேஷ்மின் நீங்கள் பண்ணது சரின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னும் போது உடனே ரேஷ்மினோட மூஞ்சி மாறுது, வாயெல்லாம் உள்ளே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உடனே இது ரொம்ப மோசமான செயல், இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தண்டனை இருக்குது, தண்டனை கொடுத்தே ஆகணும், எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நீங்கள் பண்ணதுன்ற மாதிரி மூஞ்சில் அடித்தாப்புல மோகன்லால் சொல்லிடுறாரு. எனக்கு வந்து வளரே விஷமாயி எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத நேராகவே ரேஷ்மினுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு பனிஷ்மெண்ட்னா என்ன தண்டனை அப்படின்றது தெரியல, சிக்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை சொன்ன உடனே ஜாஸ்மின் ஒரு பக்கம் ஜாஸ்மின் ஷாக் ஆகுறாங்க, அப்சரா இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு ஒரு ரியாக்ஷன்லாம் பார்க்குறாங்க. அப்படி என்ன தண்டனையாக இருக்கும்? இன்னொரு பக்கம் ரேஷ்மின் அப்படியே வந்து பதட்டமாகி நிற்கிற மாதிரி ப்ரோமோவை தான் முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்தவரையும் ரெட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் நடந்தால் முதல்ல வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீக்கெண்ட் எபிசோடு வராது. அப்படி நடந்திருந்தால் அங்கே பிக் பாஸே பேசி அப்படியே வெளியே தூக்கி இருக்கணும். பட் அது அப்படி நடக்கலை, ஓகேவா? நடக்காமல் இப்படி மேபி வீக்கெண்ட் எபிசோடு எடுத்துன்னு வந்தாங்கன்னா இது வந்து மோகன்லால் சார் பேசியிருப்பார், இதெல்லாம் சொல்லியிருப்பார். மெஜாரிட்டியாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட முடிவை கேட்டிருக்கார். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். சில பேர் அதில் பவர் டீம் மெம்பர்ஸ்லாம் ரேஷ்மினுக்கு சாதகமாக அது எப்படி சார் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பவர் டீமில் இருக்கிறவங்களாம் பேசியிருப்பாங்க. சார் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணது தப்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி பேசினா
அப்புறம் வந்து நல்லா கேட்டு விடணும் மோகன்லால் சார். கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தான்டா அவங்க பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணா நீ வரணும், திரும்ப திரும்ப அவங்கள ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ அந்த வகையில் ஜாஸ்மின் மேலே தப்பு இல்லை. பட் அந்த வீட்டோட ஒப்பீனியனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டு பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட தரப்பு. நடந்தது ஒரு தப்பு, அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு ரெட் கார்டும் டிசர்விங் தான், எல்லோ கார்டும் டிசர்விங். என்னை பொறுத்தவரை ரெட் கார்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் ரெட் கார்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு எண்ணத்தில் நாங்கள் இல்லைன்னா ரெண்டாவது எல்லோ கார்டாவது கொடுக்கணும் மேக்ஸிமம். ஓகேவா? அதுவும் நாங்கள் தரமாட்டோம்னா என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. அப்படியும் தரலைன்னா வேற என்னெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் டேரக்ட் நாமினேஷன், 2 வாரம் டேரக்ட் நாமினேஷன் வந்துருங்க. ரேஷ்மின் டேரக்ட் நாமினேஷன் 2 வாரம் நீங்கள் வந்துடணும். அடுத்து நீங்கள் போயிட்டு பண்ணதுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட்டாக வீட்டை க்ளீன் பண்ணணுமோ, இது பண்ணுமோ அது பண்ணுமோ, ஏதோ ஒரு விஷயத்த வந்து எதனா கிளீனிங் இந்த மாதிரி கொடுத்துருவாருன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லோ கார்டுக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் எல்லோ கார்டும் தரலைன்னா அது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்றது தான். பட் அங்கே இருக்கிற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எல்லோ கார்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹெவியாக இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் தப்பு? ஸோ அதில் ஜாஸ்மின் பக்கம் தப்பா இல்லை ரேஷ்மின் பக்கம் தப்பா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன முடிவு, ரெட் கார்டு டிசர்விங்கா எல்லோ கார்டு டிசர்விங்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ்.